ஒரு மனிதன் நமக்கு அன்பளிப்பா தருகிற பொருள் அவர் அது எந்த அடிப்படையில் சம்பாதித்தார் என்று நம்ம பார்க்க வேண்டியதில்லை, நமக்கு அது ஹலால். அதே நேரத்தில் அண்டை வீட்டுக்காரராக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம், அவர் முஸ்லீம் இவர் முஸ்லீம், அவர் என்ன செய்யறாரு, வட்டியை தொழிலாக கொண்டு செய்து கொண்டிருக்கிறார், ஹராமின் மூலமா சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அவர் தந்தால் சாப்பிடலாமா என்று கேட்டால் இங்க ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, அந்த உணவு நமக்கு ஹராமா இல்லையா அப்படின்னா ஹராம் இல்ல, ஹலால் தான். ஆனா அதே நேரத்தில் இந்த முஸ்லிம் செய்யக்கூடிய செயல் பாவமா இல்லையா என்று கேட்டால் என்ன சொல்லுவோம், அது பெரும்பாவம். பாவம் அல்ல, பெரும்பாவம். அந்த பெரும்பாவத்தை செய்யக்கூடிய ஒரு முஸ்லீம் இடத்துல நாம் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னா அவருடைய அந்த செயலை நாம் வெறுக்க வேண்டும். அவங்களுடைய செயலை நம்ம வெறுக்கணும், நபரை எல்லாம் அந்த செயலை. அப்ப அந்த பெரும்பாவம் செய்யக்கூடிய நபருடைய செயலை நாம் வெறுக்கிற காரணத்தினால் அவருடைய விருந்தை உபசரிப்பை நாம் புறக்கணிக்க வேண்டும். அது அவங்களுக்கு என்னது, அவங்க செய்யக்கூடிய அந்த பாவத்தை நாம நியாயப்படுத்தாமல் இருக்கிறோம், அதை ஆதரிக்காமல் இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். அந்த அடிப்படையில் நினைச்சிடும், அதை நாம வெறுக்கிறோம், அந்த காரணத்துக்காண்டி புறக்கணிக்கிறோம். எதுக்காண்டி புறக்கணிக்கல, ஹராம் என்பதனால புறக்கணிக்கல. அதனால வேற ஒரு நபர் அவர் வட்டி தொழிலாக கொண்டு சம்பாதிச்சிருக்கலாம், அல்லது ஹராமான முறையில் பொருளீட்டு இருக்கலாம். அப்படி உள்ளவர் நமக்கு தராரு, நம்ம அதை வாங்கி குடிக்கிறோம், சாப்பிடுறோம். ஆனா இவங்க தரதை நம்ம என்ன சொல்றோம், புறக்கணிக்கிறோம். சொன்னா அதற்கு உள்ள வித்தியாசம் தான். ஹராம் என்பதனால ரெண்டு பேரோட உணவையும் நம்ம புறக்கணிக்கல, இவர் எப்படி சம்பாதிச்சார் நமக்கு தெரியல, நம்ம சாப்பிட்டுட்டோம். சரிங்களா? அதே முஸ்லிம் அல்லாதவர்கள் தர்றாங்க, அவங்களுக்கு அந்த ஹராம் பேண வேண்டிய இது இல்லை, அதனாலும் சாப்பிட்டுறோம். அதே நேரத்தில் நமக்கு அண்டையில் இருக்கக்கூடிய நமக்கு நெருக்கமான ஒரு முஸ்லிம் இந்த ஹராமை செய்து சம்பாதித்து தருகிற போது அதை நாம் அவருடைய ஹராமான செயலை வெறுக்கிறோம் என்கிற காரணத்தினால் அதை புறக்கணிக்கிறோம், அதை நாம் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? பர்த்டே அந்த மாதிரி மார்க்கம் அனுமதிக்காத சில ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறாங்க. அது மாதிரியான விஷயத்துல சாப்பிடுறதோ இல்ல அந்த மாதிரி கிஃப்ட்ஸ் கொடுக்கும்போது நம்ம அதை சாப்பிடுறதோ, பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் அல்லது இது போன்று சடங்குகள் ஏதாவது ஒன்றை செய்து அந்த சடங்குல நமக்கு உணவளிக்கிறாங்க, கிஃப்ட் தர்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாமான்னு கேட்டா அந்த உணவுக்கும் ஹுக்கும் இதுதான். அந்த உணவு நமக்கு என்ன இல்லை, ஹராம் அல்ல. ஆனா நாம் என்ன செய்யறோம், ஒரு முஸ்லிம் இந்த அனாச்சாரத்தை செய்கிறார் என்கிற காரணத்தினால் அதை நம்ம புறக்கணிக்கும். பர்த்டே கொண்டாடுறதுக்கு முஸ்லிம் இஸ்லாமுக்கு அனுமதி இருக்கா? இல்ல. அது நமக்கு ஒரு இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறை இல்ல, பிறருடைய கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை இவர்கள் பின்பற்றுகிறார்கள், அந்த கலாச்சாரத்தை பின்பற்றதுனால நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, அவங்களை வெறுக்க வேண்டியிருக்கு. அதனால அவங்களுடைய விருந்த என்ன செய்யணும், புறக்கணிக்க வேண்டியிருக்கு. சரிங்களா?